கர்த்தர் என் கையில் தந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலவுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். எவ்வளோ நல்ல வசனம் இல்லை? ஒரு தடவை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலவுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். 1078வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. சகோதரர்கள் பைபிள் கையில் எடுக்கலைனாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் 1/2 மணி நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் முறைச்சிட்டே இருக்கிறீங்க. முறைச்சிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீகா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சரி, ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற செய்தி, தமிழ் வார்த்தை கரெக்டாக கவனிக்கணும். ஒரு வேளை வார்த்தை தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இழி நிலையிலிருந்து உன்னத நிலை. என்ன தியானிக்க போகிறோம்? இழி நிலை உண்டு இல்லையா? தமிழ் வார்த்தை கரெக்டு தானே இல்லையா? இழி இழின்னா அந்த இழி இல்லை, இழி அந்த அந்த இழி நிலையிலிருந்து உன்னத நிலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. இழி நிலையிலிருந்து உன்னத நிலை. ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. சரி. மாற்றங்கள் 2 விதத்தில் நடக்கும். ஒன்று படிப்படியான மாற்றம். இப்போ நமக்கு ஒரு வயிற்று வலி இருக்குன்னு வைங்க. வயிற்று வலி நல்லா இருக்காது. இடுப்பு வலி இருக்குன்னு வைங்க. இடுப்பு வலிக்கு மாத்திரை எடுக்க டாக்டர்கிட்ட போனோம். அவர் மாத்திரை தந்து எப்படி தான் குணம் ஆகும்? படிப்படியாக தான் குணமாகும். அதுக்கு இந்த கிராஜுவல் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்கிற டைமுக்கு மருந்து எடுக்கணும். அவர் சொல்கிற படி சாப்பிடணும். அவர் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு பேக் பெயின். அப்போது அவர்கிட்ட டாக்டர் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ராத்திரி தூக்கத்தில் எக்ஸசைஸ் எடுத்திருக்காரு. காலையில் மனைவி கட்டிலுக்கு அடியில் எழும்பி வருது. அப்போது டாக்டர் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் எடுக்கணும். எல்லாம் எடுத்தால் படிப்படியாக குறையும். ஆனால் பைபிளில் ஆண்டவர் தார மாற்றம், நம்ம கொண்டு வர மாற்றம் படிப்படியாக தான் வரும். ஆண்டவர் தார மாற்றம் அதிரடி மாற்றம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும்னு பரலோகத்தின் தேவன் தீர்மானம் பண்ணிட்டார்னா எந்த பாதாளத்தின் ஆவிகளும் அதை தடுக்க முடியாது. இந்த கூட்டம் முடிவதற்குள்ள அற்புதத்தை செய்ய முடியும். கண்ண மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. அபிஷேகம். எந்த வேதனையை நீ சுமந்து கொண்டு வந்தாயோ அதை அதிரடியா தூக்கி எறிகிறாரு. எந்த பலவீனத்தை நீ எடுத்து கொண்டு வந்தாயோ அது அதிரடியா தூக்கி எறியப்படுது. கண்ண மூடி கையை தட்டி இருக்கிற இடத்துல இறங்குது அபிஷேகம். உட கதன கடகத்தன அந்தல் கனாதரி அந்தரபலமா. சபை மொத்தம் வாதரக்கணும். சபை மொத்தம் கை தட்டணும். சபை மொத்தம் ஆவியில் நிரம்பணும். இந்த உபவாசம் முடிவதற்குள்ள
இந்த 21 நாள் ஜெபத்திற்கு ஆமென் போடுவதற்குள்ள நீ ஜெபிக்கும்படி எழுதி வச்ச சில குறிப்புகளுக்கு அதிரடியான மாற்றம். அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்காம ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. நான் ஆராதிக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுகிறவர் அல்ல. நான் ஆராதிக்கிறவர் ஒரு நொடியில. என்ன அவர் சொல்லாகும். அவர் கட்டளையிட நிற்கும். கை தட்டுங்க, வாய தரைங்க. இதல்ல பலமான அபிஷேகம் இறங்குது. பலமான அபிஷேகம் இறங்குது. ஒரு ஆளு கூட வேடிக்கை பார்க்கப்படாது. என்ன பலமான மகிமை, என்ன பலமான அபிஷேகம், என்ன உன்னத பிரசன்னம். கையை தட்டி பெற்றுக. தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே, விட்டுக்கொடு சகோதரி, விட்டுக்கொடு. பிரச்சனை எடுத்து எறியுது. சகோதர வாய தர, அபிஷேகம் எடுத்து எறியுது. அந்தல் கமன பிரௌட பத்தனா ரெந்தல் கனாத்தரி அந்தர பலபர பலபா உடந்தர பலப சத்தர பலபா ரீகந்தர பலபா. காற்று பலமா வீசுது, பலமா வீசுது, பலமா வீசுது. உன் குடும்பத்தின் அஸ்திபாரத்தில் இருந்து அற்புதம் நடக்குது. உன் பிள்ளையின் சிந்தைக்குள்ள அற்புதம் நடக்குது. கையை தட்டி பத்துக்கிடுங்க. அந்தல் கபந்தர பிரௌடப துரபல பரபரபா. ஒரு தடவை சொல்லுங்க. இழிநிலையிலிருந்து உன்னத நிலை. சகோதரர்கள் பேசுறீங்களா? இவங்க பேசணுமா? பக்கத்தில் இருக்க ஆட்களை கேட்குதான்னு பாருங்க. இழிநிலையிலிருந்து அந்த அந்த சகோதரன் நான் கண்ட ஆண்களில் ரொம்ப அழகாக இருக்கிறீர். தலைமுடியெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. நல்ல சவுண்டாக பேசணும். ஆடியோ மட்டும் எனக்கு கேட்கல. இழிநிலையிலிருந்து உன்னத நிலை. ஒரு தடவை சொல்லுங்க. சரி, அந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இழிநிலையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். 1 அந்த 7வது வசனத்தை போடுங்க. சரீர பலவீனத்தால் வந்த இழிநிலை. எதனால் வந்த இழிநிலை? சரீர பலவீனத்தால். அங்க அந்த சரீரத்துக்கு பிரச்சனை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? நொண்டியானவள்.
10 பேர் நடக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்லையும் நான் பின்தங்குறேன். எனக்கு அவங்க கூட ஓடணும்னு ஆசை, எனக்கு அவங்க கூட நடக்கணும்னு ஆசை, எனக்கு அவங்க கூட ஜபிக்கணும்னு ஆசை, எனக்கு அவங்கள மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு தெரியாமல் ஒரு பலவீனம் என் எலும்புகளை பாதித்து விட்டது. அதனால் எனக்கு வேகமாக செயல்பட முடியல. என் வேகம் எப்போவுமே குறைஞ்சுதான் இருக்குது. நான் முயற்சி பண்ணி முன்னேறணும்னு நினைச்சாலும் என் பலவீனம் அதை தடுக்கிறது. அப்போ இழிநிலைமைக்கு தள்ளிவிட்டது பலவீனம். அப்போ என்னை இழிநிலைக்கு தள்ளிவிட்டது எது? பலவீனம். பார்த்தீங்களா, எல்லாரும் மாதிரி ஸ்பீடாக நடக்க என்னால் முடியுமா? முடியாது. எல்லாரும் 100 கிலோ சுமக்கிறாங்கன்னா என்னால் 100 கிலோ சுமந்துட்டு நடக்க முடியாது. நான் பின்தங்குறேன். அப்போ என்னுடைய பலவீனம் என்ன பின்தங்க பண்ணுது. எனக்கு எல்லாரும் மாதிரி ஓடணும்னு ஆசை இருக்கு, எனக்கு எல்லாரும் மாதிரி உழைக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு எல்லாரும் மாதிரி செயல்படணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அந்த சரீரத்தின் பலவீனம் என்ன வேகமாய் செயல்படுவதை தடுக்கிறதுனால நான் பின்தங்குறேன். இப்ப நான் பின்தங்கிறதுனால என்ன நடக்குது? அடுத்த வார்த்தை பாருங்க, தள்ளுண்டு போனவள். கிளம்பும்போது நாங்க 10 பேர் கிளம்பினோம். கிளம்பும்போது நாங்க 10 பேர் கிளம்பினோம். 10 பேர் கிளம்பினதுல என் கால் நொண்டியா இருந்ததுனால அவங்க அளவு வேகத்துல என்னால போக முடியல. அவங்க அளவு வேகத்துல என்னால போக முடியாததுனால நான் அந்த கூட்டத்திலிருந்து என்ன செய்யப்பட்டேன்? தள்ளப்பட்டேன். இப்போ போயிட்டு இருக்கிறது எத்தனை பேர்? 10 பேர் கிளம்பினதுல 9 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப பின்னாலே இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என் சரீர பலவீனம் நான் தள்ளப்படுவதற்கு காரணமாயிட்டு. பல நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நீங்க நம்மளை விட உற்சாகமா சில ஆட்கள் வந்துடும், நம்மளை விட பயங்கரமா ஆவியில நிரம்பிச்சிடும். பாஸ்டர் நான் உங்களுக்கு தோள் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சிடும். அப்ப நம்மளும் என்ன நினைச்சா, பரவாயில்லையே இந்த 2 ஆத்துமாக்கள் இருந்தா ஊழியம் கட்டப்படும், இப்படி ஒரு 5 பேர் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு காரணமும் இல்லை. திடீரென்று அவர்கள் கூட்டத்தில் இருந்து பின்தங்க தொடங்கினார்கள். சரியான நேரத்துக்கு வாரத கொஞ்சம் குறைச்சு கொண்டார்கள், நம்மள்கிட்ட பேசுறத கொஞ்சம் நிறுத்தி கொண்டார்கள், கூட்டத்தில் இருந்து கொஞ்சம் பின்தங்க தொடங்கினார்கள். அப்போ இழிநிலைக்கு தள்ளி விடுவது ஒண்ணு பலவீனம். ஏன்னா அந்த பலவீனம் கூட்டத்தில் இருந்தே தள்ளிவிடும். இப்போ இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது சரீரத்தின் நொண்டின்னு வைங்க. ஆனா நம்ம தியானிக்க வேண்டியது என்ன? ஆவிக்குரிய நொண்டி. ஒரு ஆள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றாரு. அவர் இதுவரை 10 மணி கூட்டத்துக்கு 10 மணிக்கு வந்ததே இல்லை. ஒரு நாள் கரெக்டாக 10 மணிக்கு உள்ள வந்துட்டாரு. வந்து எழுமின்னு சாட்சி சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா வாரத்தை மாதிரி நான் இன்னைக்கும் 9:50க்கு தான் கிளம்புனேன். ஊர்ல ஒரு வெறி நாய் சுற்றிட்டு நடக்குன்னு கேள்விப்பட்டேன். ஊர்ல ஒரு வெறி நாய் சுற்றிட்டு நடக்குன்னு கேள்விப்பட்டேன். 9:50க்கு தான். அப்படி லகுவா நடந்து மெதுவா போய் உட்காரலான்னு தான் கிளம்புனா ஊர்ல சுற்றிட்டு நடக்குதுன்னு சொன்ன தெருநாய், அந்த வெறிநாய் என்ன துரத்த தொடங்குச்சு. வேகமா ஓடி ஆலயத்தில் வந்துட்டேன்னு. பயங்கர தெளிவான பாஸ்டர். அவர் உடனே சொன்னார், சகோதரன் அங்க நில்லுங்க, எல்லா தேவ பிள்ளைகளும் கை உயர்த்துங்க, எல்லா தேவ பிள்ளைகளும் கை உயர்த்தி அந்த வரிநாய்க்கா நன்றி சொல்லுங்க, எல்லா வாரமும் கர்த்தரதை அனுப்புவாராக. அப்போ என்ன பின்தங்க பண்ணுகிற என் சரீரத்தினுடைய பலவீனம். இது 1வது பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னு பாருங்க. மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். கஷ்டம்னு பாருங்க. ஏற்கனவே எனக்கு பலவீனம் இருக்கு. 2, நான் தீட்டுப்படுறத காண துடிக்கும் மனிதர்கள். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்கணும், இந்த முறை நீ வாள் அல்ல.
நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா சிலர், நம்ம சொந்தங்கள்னு சொல்றாங்க இல்லையா சிலர், அவங்க உண்மையிலே நீ விழுததை சொல்லி மேன்மை பாராட்ட காத்திருக்கிறார்கள். நீங்க பைபிள் எடுத்துட்டு எந்த ஊர்ல பைபிளை நெஞ்சோட சேர்த்து பிடிச்சு வைராக்கியமா வாரீங்களோ அதே ஊர்ல உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படல. அவங்க என்ன சொல்லும் தெரியுமா? எத்தனை காலம் குடுகுடா ஓடுதான்னு பாக்கட்டுன்னு. என்னன்னு எத்தனை காலம் குடுகுடா ஓடுதான்னு பாக்கட்டு. இதை விட பயங்கரமா ஓடுன ஆளுவளை கண்டோன்னு. இதை விட பயங்கரமா ஓடின ஆளால கண்டோம் அப்படின்னு சொல்லி நீ தீட்டுப்படுவதை கொண்டாட காத்திருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்களா? ஒண்ணு, என் சரீரத்தில் ஏற்கனவே பலவீனம். அப்போ என் சரீரத்தில் பலவீனம் வந்தால் மனுஷர்கள் என்ன பண்ணணும்? தோள் கொடுத்து என்ன நடத்திட்டுலே போகணும். வா சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், சேர்ந்து துதிப்போம். இந்த முறை கர்த்தர் கண்டிப்பாக கிரியை செய்வார். நாங்களும் உனக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி தோள் கொடுக்க வேண்டும் மனிதர்கள். ஆனா அவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாததுனால நான் பின்தங்கிட்டேன். பின்தங்கிற பிறகு ஜெபிக்கிறவர்கள் முன்ன போயிட்டாங்க. இப்ப நான் பின்தங்கிட்டனா? பின்தங்கின நான் 4 பக்கம் பார்க்கிறேன். 4 பக்கம் பார்க்கும்போதான் தெரியுது நான் விழுந்து போவதை கொண்டாடும்படி மனுஷன் ஆவலா இருக்கிறான். எல்லா பயன்படுகிற ஊழியர்களையும் நீங்க விசாரிச்சு பார்க்கணும். உங்க பாஸ்டரை பற்றி எனக்கு நல்லா தெரியல. எல்லா பயன்படுற ஊழியர்களையும் நீங்க விசாரிச்சு பார்க்கணும். அவங்க ஏதோட ஒரு இடத்துல இருந்து சபிச்சு துரத்தப்பட்டவர்கள், காரி துப்பப்பட்டு செஞ்சிட்டு இருந்த எல்லாம் இழந்துட்டு வந்தவர்களாக்கும் பயன்படுகிற எல்லா ஊழியர்களும். அப்படின்னா இன்னைக்கு நீ பயன்படும் போ. எவன் விழுந்தாலும் நீ விழவே கூடாது. எவன் தீட்டுப்பட்டாலும் நீ தீட்டுப்படவே கூடாது. என்ன உனக்கு அவ்வளவு சவால்? இந்த மாவட்டத்தில் யாருக்கும் இல்லாத சவால் உனக்கு. இந்த மாவட்டத்தில் யாருக்கும் இல்லாத எதிர்ப்பு உனக்கு. வெளிப்படையாய் சிரிக்கிறவர்கள் நீ விழுவ. நீ விழுறத பத்திரிகையில போட்டு ஒரு பண்டிகை போல கொண்டாடலாம். சவால் விட்டு கொண்டிருக்கிறதுனால முன்னே இருக்கிற ஆளு விழலாம், பின்னால இருக்கிற ஆளு விழலாம், வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஆளு விழலாம். நீ விழக்கூடாது, நீ விழக்கூடாது. 2 நிமிஷம் கை தட்டி வாய திறந்த ஆவியில போராடுங்க. அந்த கபந்தரா உடந்தரா என் கை தட்டி பட்டு பிடிங்க. பயங்கர அபிஷேகம். பதினெட்டாவது நாளில் அக்கினி துண்டங்கள் வந்து விழுது. கண்ணை மூடி கையை தட்டி பற்று பிடிங்க. இது உங்களுக்கு ஆண்டவர் வச்ச அபிஷேகத்தின் பங்கு. அப்போ ஒன்று, நான் சரீரத்தில் பலவீனப்பட்டு விட்டேன்.
நீங்கள் ரெகுலராக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, காலையில் எழும்பி 5 மணிக்கு காப்பி போடுறதுலேருந்து ராத்திரி பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறது வரை எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, திடீர்னு நீங்கள் பலவீனப்பட்டதுனால உங்கள் வீட்டு வேலை கவனிக்க முடியல, வீட்டில் உள்ளவர்களே உங்களை கேவலப்படுத்துவார்கள் தெரியுமா? ஒரே ரத்தத்தில் இருந்து பிறந்தவர்கள், ஒரே கருவறையில் சுமக்கப்பட்டவர்களை உங்களை கேவலப்படுத்துவார்கள். காரணம் என்ன? நீ பலவீனப்பட்டு விட்டாய். சத்துரு நினைக்கிறான் நீ என்னை எழும்புவதில்லைன்னு. எனக்கு இழிநிலை மட்டும் இல்ல, எனக்கு உன்னத நிலை இருக்கு. கை தட்டி பிடிக்குது. பலமான ஒரு அபிஷேகம், பலமான ஒரு அபிஷேகம். அத்தனை பேரு கண்ண மூடணும், அத்தனை பேரும் கை தட்டணும். இந்த உபவாசத்தின் நடுவில் சபையை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால எல்லா நாளும் காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நின்னுட்டு சொல்லணும், நான் விழுவதே இல்லை. அது 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 உங்க நம்பிக்கை இல்லை, அது பரலோகத்தின் தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற உறுதி. ஒன்ன சொல்லி உன் எதிராளிக்கு இனி கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பின்தங்கிட்டேன், பின்தங்கினப்போ திரும்பி பார்க்குறேன், ஆட்கள் சொல்லணும் அவள் தீட்டுப்படுவாளாக, அவள் தீட்டுப்படுவாளாக. இந்த வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கு. யாராவது சொல்லுவீங்களா? இந்த பேனா தாரேன். இது ஒரு பிரசங்கியார் பயன்படுத்தின பேனா. ஆனால் எனக்கு இந்த சபை ரொம்ப பிடிக்கும். என்னையா, இந்த சபையில் வாலிபர்கள், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யாராவது ஒரு ஆள் தீட்டுப்படுவாளாகன்னு சொல்ற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கு. யாராவது கண்டிப்பா இந்த பேனா தரும். சகோதரர்கள் சொன்னா இதுவும் தந்து வண்டியில் அடக்க வேறையும் பேனா தரலாம். அவள் தீட்டுப்படுவாளாகன்னு சொன்னா அவளுக்கு குஷ்டரோகம் வரட்டுன்னு. என்ன வரட்டுன்னு? இப்ப பலவீனத்து நிமித்தம் ஆல்ரெடி கொஞ்சம் தள்ளப்பட்டாச்சு. இனி குஷ்டரோகம் கூட வந்துட்டுன்னா ஊருக்கு வெளியே, தேசத்துக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே, குடும்பத்துக்கு வெளியே. அது 1-2 பேரா சொல்றாங்க. அவளுக்கு குஷ்டரோகம் வரணும், அதை நாங்க பார்க்கணும், அதை நாங்க பார்க்கணும் அப்படின்னு அநேக ஜாதியார் உன் பிள்ளை விழணும்னு சொல்லி சவால் விட்டுருக்கனே. உன் குடும்பத்துக்குள்ள இச்சை நாவி நுழைஞ்சு உன் பிள்ளை பிள்ளை கேவலப்படணும்னு சவால் விட்டுருக்கன்னு நீ விடப்படாது, நீ இறங்கி வெட்டணும். வெளிப்பாடு உள்ளவன் வெட்டிங்க. பயங்கர அபிஷேகம்.
உன் பிள்ளை விழுந்து போறத கேட்கும்படி ஆவலா இருக்கிற சமூகத்துல நீ இப்ப வெட்டி ஜபி. இந்த உபவாசத்தின் 18வது நாள் ஆவியில நிரம்பி வேரோட வெட்டு தகச்சி. அந்தல் கநாதன பிரௌட பத்தன ரேல அந்தரிகந்தர பலமா. குஷ்டரோகம் வந்தா என்னெல்லாம் பிரச்சனைன்னு பாருங்க. ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேல பிரச்சனை வந்து நம்ம மறைக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தா வெளியே சிரிச்சு ஆட்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மறைச்சுக்கிடலாம். ஆனா குஷ்டரோகம் எல்லாம் வந்தா அப்போ சத்துரு என்ன பிளான் பண்றான்? நீ ஊர் முழுக்க அறியப்படுற அளவுல கேவலப்படணும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்பு. இந்த ஆயுசுல அது நடக்காது. இந்த ஆயுசுல எதிராளியின் திட்டம் நடக்காதுன்னு கர்த்தர் தமது சபையின் பிள்ளைகளை முத்திரையிடுகிறோம். பயங்கர அபிஷேகம் பட்டி புடி. பிடிக்குது பிடிக்குது தம்பி, பட்டி புடி. பயங்கர அபிஷேகம் உனக்கு. சத்துருவே, நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்ன எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். இப்போ குஷ்டரோகம் வந்துட்டா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக பாளையத்துக்கு வெளியே போகணும். பாளையத்துக்கு வெளியே போகும்போது யாரெல்லாம் விட வேண்டி வருது? நேசிக்கிற புருஷனை விட வேண்டி வருது, நேசிக்கிற மனைவியை விட வேண்டி வருது, நேசிக்கிற தேவ பிள்ளைகளை விட வேண்டி வருது, நேசிக்கிற உறவுகளை விட வேண்டி வருது. நேசிக்கிற எல்லாரையும் விட்டு பாளையத்துக்கு வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பிடிக்கும் தெரியுமா? பைத்தியம் பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பிடிக்கும்? பைத்தியம் பிடிக்கும். நான் திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் வெளியே தள்ளுண்டு போகும்போது என்னால் ஜீரணிக்க முடியாது, பைத்தியம் பிடிக்கும். அதனால கர்த்தர் பைத்தியம் பிடிக்காம இருக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கணும்? எந்நேரமும் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, அந்த வார்த்தை இங்க இருந்து சொல்லணும். எங்க இருந்து சொல்லணும்? இங்க இருந்து சொல்லணும். இங்க இருந்து தீட்டு அப்படின்னு சொல்லும்போ இங்க இருந்து புறப்படுற வார்த்தை ஹார்ட், லங்ஸ், த்ரோட்டு எல்லா அவயவங்களையும் சுற்றி வருமா. அப்போ நரம்புகள் பைத்தியம் பிடிக்காம பாதுகாக்கப்படும். அவன் தீட்டுன்னு சொல்லணும். நீ சோத்திரம் சொல்லு. சோத்திரம் சொல்லு. சோத்திரம் சொல்லு. பிரச்சனையா? சோத்திரம் சொல்லு. அவமானமா? சோத்திரம் சொல்லு. உபவாசத்தின் நடுவில் சோத்திரம் சொல்லு. சோத்திரம் சொல்ல சொல்ல மன அழுத்தத்தின் ஆவிகள் பதறி ஓடுது. சோத்திரம் சொல்லு. சபா மொத்தம் சோத்திரம் சொல்லுங்க. அந்தர கந்தர கபந்தரா அந்தல் கபத்தரவா. நீ சொல்லுகிற வார்த்தை உன் எலும்புக்குள்ள ஏறுது. நீ சொல்லுகிற வார்த்தை உன் நரம்புக்குள்ள ஏறுது. எப்படி? விடாத விடாத தம்பி. ஒரு பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பற்றி பிடிங்க. ரக்கத்தாரா. வாயை திறந்து சொல்ல சொல்ல ஒரு அசாதாரண பலன். வாயை திறந்து சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம். விடாத விடாத. இன்னைக்கு
உனக்கு அற்புதம், அதிரடி மாற்றம். காப்பா அந்த தம்பி யாரோ பிடிங்க, ரக்க சக்க தரதியா கையா தட்டு எடுத்து எறியுது பலமான அக்கினி. அத்தனை பேர் பற்றி பிடிங்க உடா தூராப்பா ரிக்காந்தராதியா. 18வது நாளில் கூடாரத்தில் கர்த்தர் அக்கினியை போடுகிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படுற 1-2 ஆயுதம் இல்ல, எந்த ஆயுதம் வாய்க்காது. உங்களை வெளியே காணும் போதெல்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ? உங்களை வெளியே காணும் போதெல்லாம் உங்களை குறித்து திட்டமா விசாரிக்கிறவர்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ? இயேசு கிறிஸ்துவ குறித்து ஏரோது திட்டமா விசாரிச்சது அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, அவரை அழிக்க. உன்னை திட்டமா விசாரிக்கிறவன் உன்னை அழிக்க பார்க்கிறான். ரெண்டு நிமிஷம் கை தட்டி ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில போராடுங்க. உடதான வைடரத்தலாதனா அந்தல் கபதனா. இந்த வார்த்தை சொல்லும்போ எலும்பு நரம்புகள் எல்லாம் பலப்படுகிறது. இந்த வார்த்தை சொல்லும்போ வாழணுங்கிற ஒரு வெறி வருது. இந்த வார்த்தையை சொல்லும்போ ஆவியானவர் வைராக்கியத்தின் ஆவிய உள்ள போடுறாரு. கண்ணை மூடி கையை தட்டி அவர் பங்க பற்றி பிடிங்க. ஏன் சோத்திரங்கள நான் பரிசுத்தாவியின் நிறைவில் சபையோடு தீர்க்க தரிசனமா சொல்றேன். கூடாரத்தில் வந்து விட்டவர்கள் விழுந்து போனார்கள் என்கிற செய்தியை கேட்க சத்துரு ஆவலா இருக்கிறதுனால இந்த முறை நீ வெட்டி ஜெபி. உடகமன கதன கடகதர சந்தரதலதரதலவா. நான் தீட்டுப்படக்கூடாதவன், நான் தீட்டுப்படக்கூடாதவள். அவங்க பேசலாம், நான் பேசக்கூடாது. அவங்க செய்யலாம், நான் செய்யக்கூடாது. அவங்க விழலாம், நான் விழக்கூடாது. ஏன்னா நாம் விழுந்து போனா அதை கொண்டாடுவதற்கு உலகமே ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சவால் நிறைந்த மனிதர்கள் நடுவில் நான் வாழ்வதனால நான் எப்படி விழுவது? கர்த்தரோ என்ன தாங்குகிறார். தெய்வத்தினுடைய கை இந்த சபைக்குள்ள சிலரை இறுக்கமா பிடிக்கிறது, இறுக்கமா பிடிக்கிறது. வலுவழுப்பான இடத்துல நின்று கொண்டிருக்கிற சிலருடைய கால்களில கர்த்தருடைய அபிஷேகம். நல்ல ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, நல்லா பேசுங்க. ஆவியில நிறைஞ்சு ஒரு நிமிஷம் ஆவியில பேசுங்க. ராகம் துரம் கமம் தனம் அந்தல் கமதனா. தம்பிமார் தங்கச்சிமார் சகோதரர்கள் சகோதரிகள் சபை மொத்தம் கண்ணை மூடி கை தட்டி ஆவியில பலப்படுங்க, ஆவியில பலப்படுங்க. நீ பேசக்கூடாதவள், நீ விழக்கூடாதவள், நீ சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாதவள். ஏன்னா உன் விழுகை தேச
தேசத்தில் கொண்டாட்டமாய் மாறும். நீ விழுந்தா என்கிற செய்தி தேசத்தில் அர்ப்பணிப்பாய் மாறும். ஆனா இந்த பகல், இந்த நாளில் உன்னை சுற்றி கர்த்தர் ஒரு வேலை போடுகிறார். ரொம்ப வேகமா ஆவிக்குரிய காரியத்துக்கு செயல்பட்டு கொண்டிருந்தேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு நல்லா கொடுப்பேன். பாஸ்டர்கிட்ட இன்னும் ஊழியம் செய்யணும் பாஸ்டர்னு வைராக்கியமா உற்சாகமா பேசுவேன். எல்லா காரியத்திலையும் மும்முரமா இருந்தேன். திடீர்னு ஒரு பலவீனம் என்னை தாக்குனது. அந்த பலவீனத்தின் நிமித்தம் என் வேகம் குறைந்தது. கூடாரத்தோடு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள திடீரென்று நடந்த ஒரு மரணம் உன் வேகத்தை குறைத்து விட்டது. உன் பிள்ளையை குறித்து நீ கேட்ட ஒரு செய்தி உன் வேகத்தை குறைத்து விட்டது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு கொடிய நிகழ்வு உன் வேகத்தை குறைத்து விட்டது. இந்த நாளில் எழும்பு சீயோனே அப்படின்னு சொல்வதை போல அந்த நிலையில் இருந்து கை தட்டி கர்த்தர் உன்னை பிடித்து தூக்கி தட்டி எழுப்பி விடுகிறார். உன் ஒளி வந்தது. ஒரு பக்கம் என் சரீரத்தில் ஒட்டின பலவீனம் என்னை பின்தங்க பண்ணினது. அடுத்த பக்கம் ஆறுதலா இருப்பாங்க, நல்லா 4 வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் தேசத்தை திரும்பி பார்த்த பொழுது அவங்க சொல்லணும், நீ தீட்டுப்படுவ, அதை பார்க்கறதுக்கு என் கண்கள் ஆவலா இருக்கு. உனக்கு குஷ்டரோகம் வரும், உன் குடும்பம் நாரும், உன் பிள்ளைகள் கேவலப்படும், அதை பார்க்கறதுக்கு எங்கள் கண்கள் ஆவலா இருக்கு. அப்படிப்பட்ட நான் சமூகத்தில் நான் வாழ்கிறேன்னு அறிஞ்ச உடனே ஏற்கனவே எனக்கு காலுக்கு முடியல, இப்போ அதை விட சரீர பலவீனத்தை விட கொடிய ஜனங்களுக்கு நடுவில் நான் வாழ்கிறேன். என்ன செய்யலாம்னு யோசிச்சப்போ உள்ளுக்குள்ள திடீர்னு ஒரு ஏவுதல். யாரோ வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு பேசின மாதிரி காதுல கேக்குது. என்ன காதுல கேட்க தெரியுமா? பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல ஜெபி. எப்படி ஜெபி? 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. அவ்வளவுதான். யாரோ ஒரு ஆள் சொல்லணும், உனக்கு உடம்புல பலவீனம் இருக்கு, சரிதான், நீ விழுந்து போறத மனுஷன் கொண்டாட பார்க்கிறான், சரிதான், நீ விட்டு கொடுத்தேன்னு வை, அவன் தலைக்கு மேல ஜேசிபி ஓட்டிட்டு போவான். அதனால நீ விடாம ஒரு தீர்மானம் பண்ணு, அற்புதம் காணும் வரை ஜெபிப்பேன். அப்போதான் நீங்க இதுக்கு முன்ன 21 நாள் இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு இந்த தடவை அடி பலமா இருக்கணும். இந்த தடவை ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் பலவீன உடம்புல இருந்து வார ஸ்தோத்திரம் கோலியாத்துக்கு நெத்தியில பதியணும். நல்ல ஆவியில போராடுங்க, நல்ல ஆவியில போராடுங்க. உடபதன கடகதனா ரேந்தல் கனாதனா
நான் பின்தங்கினேன், அது என் இழிநிலை. நான் பலவீனப்பட்டேன், அது என் இழிநிலை. நான் பல காரியங்கள் எல்லாரும் போல செய்ய முடியல, அது என் இழிநிலை. அதனால நான் இனி எல்லா காலத்திலும் இப்படி இழிவாதான் கிடப்பேன்னு சொல்லி நான் உட்கார மாட்டேன். ஒரு தீர்மானத்துக்கு வரேன். பரலோகத்தில் இருந்து சிங்காசனத்தில் இருந்து எனக்காக ஒரு கை அசைகிறது வர நான் ஜெபிக்க போறேன். ஏய் ஏய் ஏய், சகோதர சகோதரிகளே, உடம்பில ஒட்டின பலவீனத்து நிமித்தம் ஜெபத்தை விடாத. நீ தீட்டுப்படுவதை படுவதை காணும்படி காத்திருக்கிற சமூகத்து நிமித்தம் ஜெபத்தை விடாத. ஜெபத்தை கூட்டு. என் பலவீனம் ஜெபத்தை கூட்டு. என் பிரச்சனையில இருக்கிறியோ ஜெபத்தை கூட்டு. இன்கிரீஸ். என் உடம்புல பலவீனம் எனக்கு தெரியுது, என் வாழ்க்கையில பிரச்சனை எனக்கு தெரியுது, ஆனா நான் விட மாட்டேன் இல்லையா? எனக்கு நோய் எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாரும் போல சத்தம் போட முடியல எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப நேரம் முழங்கால ஜெபிக்க முடியல எனக்கு தெரியுது, நான் பின்தங்கிட்டேன் எனக்கு தெரியுது, ஆனா நான் விட மாட்டேன். இந்த தடவை ஒரு தீர்மானத்தோட. எப்படி தெரியுமா? ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுக்கிறது வரை கதறுவதை போல நான் கதற போறேன். சபையே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. உன்னை சுற்றி நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் உன்னை பாதிக்க கூடாது. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்க கூடாது. ஜெபத்தை குறைக்காத, ஜெபத்தை கூட்டு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் என் மனசுக்குள்ள தெளிவா 10 தடவை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு செகண்ட் கூட சாத்தானுக்கு இல்லை. ஒரு மினிட் அல்ல, 10 மினிட் அல்ல, 5 நிமிஷம் அல்ல, அரை மணிக்கூர் அல்ல, இன்னைக்கு ஒரு செகண்ட் கூட சாத்தானுக்கு இல்லை. குறிச்சு வை. திடீர்னு அப்படி உட்கார்ந்துருக்கும்போ, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கிறேன்னு, திடீர்னு அப்படி உட்கார்ந்துருக்கும்போ இந்த வீட்டுக்குள்ள என்னத்துக்கு உட்காரணும், எழும்பி ஓடுன்னு சொல்லி சிந்தைக்குள்ள சத்துரு பேசுமா, நீ உடனே சொல்லணும். சத்துருவுக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை. எதுக்கு இப்படி வடம் வலிச்சு படா பாடுபட்டு குடும்பத்தை தூக்கி சமக்கிற? குடும்பத்தில் யாரும் ஒன்ன பெருசா நினைக்கலையே. செத்து தொலைன்னு சொல்லி டக்குன்னு உள்ள ஏறி பேசுவான். உடனே சொல்லணும், ஒரு செகண்ட் கூட சாத்தானுக்கு இல்லை. நான் பலவீனப்பட்டாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைதான். யார் என்ன கேவலப்படுத்தினாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைதான். என் கால் சறுக்கினாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைதான். நான் வேகத்தை கூட்ட போறேன். சபையே, ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, இன்கிரீஸ் யுவர் ஸ்பீட். வேகத்தை கூட்டு, வேகத்தை கூட்டு, வேகத்தை கூட்டு. அந்தகார வல்லமைகள் உன் கண்ணுக்கு முன்ன விழப்போகுது. சரீர பலவீனத்தை பார்க்காத, வேகத்தை கூட்டு. உடம்புல இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, வேகத்தை கூட்டு. உன்னை பலவீனப்படுத்தின ஆவி நாணங்கட்டு ஓடணும். நீ அடிக்கிற அடியில வேகத்தை கூட்டு. நீ விழக்கூடாதவள்.
நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, நான் பின்தங்கிட்டேன், நான் தள்ளுண்டு போயிட்டேன், நான் பலவீனப்பட்டுட்டேன். இழிநிலை. நான் 4 பேர் சொல்லணும், பாத்தியா அவளை, பாத்தியா அந்த குடும்பத்தை, சபைக்குன்னு ரொம்ப கொடுத்தணும், ஊழியத்துக்குன்னு ரொம்ப செய்தணும், வைராக்கியமா ஓடிச்சு, இன்னைக்கு தளர்ந்து விட முடியாம தேசத்தில் இருக்கிற நிலைமைய பாத்தியா அப்படின்னு சத்ரு சொல்லத்தக்க நிலை வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து விட்டது. திடீர்னு உள்ள இருந்த ஒரு சத்தம் கேட்குது, இதான் சரியான நேரம், கொஞ்சம் கூட வைராக்கியமா ஜெபி. ஒரு பிரசங்கியாரு, ஒரு பாஸ்டர் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. என் தமிழ் எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவ்வளோ கடினமான ஆள் கிடையாது, நான் சரியான நேரத்தில் நிறுத்துவேன். ஆமே சகோதரர்கள், ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் வெளியில இருந்து வரும்போதே பூமர் ஏதாவது போட்டுட்டு வருவீங்களா? ஏக்கு அல்லேலியா போலியே. ஒரு அல்லேலியா நல்லா சொல்ல. அவரு ஒரு பாஸ்டர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு வாலிபன் அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் பாஸ்டரா? அவர் சொன்னார், ஆமாம். அப்போ அவன் கேட்குறான், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை? அவன் சொல்ல, நான் விழுந்து போவேன்னு பயமா இருக்கு. எப்படி பயமா இருக்கு? விழுந்து போவேன்னு பயமா இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை வேணும். அவர் ட்ரெயினில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பேனா கத்தியும் கையில் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பேனா கத்தியை கையில் எடுத்தார். பேனா கத்தியை கையில் எடுத்து அப்படி ஆன் பண்ணார், நிமித்திட்டு அந்த தம்பிகிட்ட சொன்னார், நான் இதை எனக்கு பைபிளுக்கு மேலே அப்படியே விழாமல் வைக்க போகிறேன், விழாமல் வைக்க போகிறேன். அவன் சரி பார்க்கலான்னு சொன்னான். அப்போது சொன்னார், அவர் சொன்னார், இது விழுந்துன்னா நீயும் விழுவேன், இது விழலைன்னா நீயும் விழமாட்டேன். அவர் சரின்னு சொல்லி பைபிள் எடுத்தார். பைபிளுக்கு மேலே அந்த பேனா கத்தியை கூரிய முனை உண்டு இல்லையா, கூரிய முனையை நட்டு வச்சு மேலே இப்படி கை வச்சாரு. பேனா கத்தி விழவே இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், அது விழாது, நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள், அது விழாது, நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள். உடனே அவர் சொன்னார், நீ விழமாட்ட, கர்த்தர் பிடித்திருக்கிறார். எல்லா இச்சையின் ஆவிகள் முறிந்து ஓடுது, எல்லா கலகத்தின் ஆவிகள் முறிந்து ஓடுது, எல்லா பிரிவினையின் ஆவிகள் முறிந்து ஓடுது, எல்லா சண்டை சச்சரவின் ஆவிகள் முறிந்து ஓடுது, எல்லா சந்தேகப்படுத்துற சபிக்கப்பட்ட ஆவிகள் முறிந்து ஓடுது. நீ விழுவதில்லை, உன் கையை பிடிச்சிருக்கிற கர்த்தர். அப்போ இளைநிலைக்கு 4 காரியங்கள். 1, பலவீனப்பட்ட சரீரம். 2, பின்தங்கின ஆவிக்குரிய வாழ்வு. 3, தீட்டுப்பட வாய்ப்புள்ள இடம். 4, தீட்டுப்படுவதை கொண்டாட விரும்பும் மனிதர்கள். 4. இந்த 4மே இழிநிலை. இப்போ ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? நான் ஒரு பிரசவ ஸ்திரீ பிள்ளை பிறக்கிறது வரை கூப்பிடுவது போல
நான் கர்த்தர் என் காரியத்தில் தலையிடுவது வரை ஜபிக்க போறேன். நீங்கள் இந்த பைபிளில் பாருங்கள், பயன்பட்ட எல்லாருக்குமே ஒரு இழிநிலை இருந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் மேலே நிற்கிறாங்க, அவன் குண்டுக்குள்ளே கிடக்கிறான்னா இழிநிலை தானே. போத்திப்பாருடைய மனைவி பெரிய ஆள் மாதிரி வீட்டில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும்போ யோசேப்பு ஜெயிலில் கிடக்கிறது ஒரு இழிநிலை தானே. ஆனால் சிங்கக்கூட்டில் கிடக்கிறது இழிநிலை இல்லைன்னா சிங்கக்கூட்டில் கிடக்கிறது ஒரு கத்து. சிங்கக்கூட்டில் கிடக்கிறது இழிநிலைன்னு நினைக்கப்படாது. இழிநிலைன்னு நினைச்சா பரிகாசம் பண்ணவன்ட்ட சொல்லணும், நான் ஒரு ராத்திரி கிடந்தேன், நீ ஆனா ஒரு மினிட்டு கிடையாது. கர்த்தாவே, இந்த பிரசங்கியார் இழிநிலையை பற்றி பேசுகிறார், நான் சிங்கக்கூட்டிலும் தீச்சூளையிலும் எல்லாம் கிடக்கிறேன். திங்கக்கூட்டிலையும் தீச்சூளையிலும் கிடக்கிறது இழிநிலைன்னு யார் சொன்னது? அது ஒரு கத்து. ஏன்னா அதுல வேற எவனும் கிடக்க முடியாது. ஒன்ன தவிர வேற யாரும் அந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது. நூற்றுக்கணக்கான கேள்விகள் இந்த ஊழியத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. சில பிரச்சனைகளை எப்படி செட்டில் பண்றது அப்படின்னு தெரியாம உள்ளுக்குள்ள வேதனைப்படுறது ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் திட்டமா சொல்றாரு, ஜபத்தின் அளவை கொஞ்சம் கூட்டுனா சில காரியங்கள்ல நான் தலையிடுவேன். கர்த்தருடைய தலையீடை தெய்வத்தினுடைய சபை பார்க்க போகுது. பிரசவிக்கிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டு கூப்பிடு. இனி நம்ம அப்போ படிக்க வேண்டியது பிரசவஸ்திரியின் வேதனை. அது நம்ம அனுபவிச்சதில்லை, அதனால எப்படி சொல்லணும்னு தெரியாது. அதில் இவங்கள்ட்ட யார்கிட்டையாவது மைக்க கொடுத்தா அழகா சொல்லுவது. இருந்தாலும் அந்த ஜபத்துக்குள்ள 3 காரியம் இருக்கும். 1, பெயின் அன்பியரபிள், தாங்க முடியாத வேதனை. எப்படி? நமக்கு வேதனைப்படக்கு ஒரு இடம் உண்டு, அதுதான் இந்த கூடாரம். நமக்கு உட்கார்ந்து எல்லா வேதனையும் எடுத்து வைக்க ஒரு இடம் உண்டு, அதுதான் தேவ சபை. உங்க பிரச்சனையை உலகத்துல யார்கிட்ட சொன்னாலும் சிரிச்சிட்டு கேட்டு வெளியே போய் பரிகாசம் பண்ணணும். அவனுக்கு இப்படி ஆகும் தெரியுமா? ஆனா இங்க மட்டும் உன் பிரச்சனைய சொன்னா, பிரச்சனைய சொல்லி முடிஞ்ச உடனே நெருப்ப போட்டு அந்த குப்பையை கொளுத்துவாரு. ஒன்று, பெயின் அன்பியரபிள், தாங்க முடியாத வேதனை. 2, சவுண்ட் அன்ஸ்டாப்பபிள், நிறுத்த முடியாத சத்தம். அற்புதம் நடந்தது அப்படிங்கிற செய்தி காதுல வாரது வரை அந்த சத்தம் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா அந்த சத்தம் தான் பிள்ளைய பிரசவிக்கவே பண்ணுது. அந்த சத்தம் எவ்வளவு அதிகம் சத்தம் போடுறியோ அவ்வளவு அற்புதம் எளிதாகிவிடும். எவ்வளவு அதிகம் வாயிலிருந்து சத்தம் வருதோ அவ்வளவு எளிதாகிவிடும் அடையாளம். பெயின் அன்பியரபிள், சவுண்ட் அன்ஸ்டாப்பபிள். தாங்க முடியாம வேதனைப்படுற முழங்கால நின்று அடக்க முடியாத அளவு சத்தம் போடுறேன் தகப்பனே. இந்த உலகத்துல மிக பயங்கர பவர் என்ன தெரியுமா? ஆட்டம் பாம்பு கிடையாது. இந்த உலகத்துல பயங்கர பவர் ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணில் இருந்து விழுகிற ஒரு துள்ளி கண்ணீர். அது எங்க விழுந்தாலும் வெடிக்கும்.
அது எங்க விழுந்தாலும் வெடிக்கும். கை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஒன்று பெயின் அன்பியரபிள் தாங்க முடியாத வேதனை, 2 சவுண்ட் அன்ஸ்டாப்பபிள் நிறுத்த முடியாத சத்தம், 3 கிரை அன்கம்ஃபர்டபிள் ஆறுதல் அடைய முடியாத அழுகை. நல்லா அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ₹1 ஒரு சாக்லேட் கொண்டு வந்து அதை சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் சின்ன சின்ன காரியங்களை வச்சு பெரிய ஜபக்குறிப்பை விட்டுட்டு ஆறுதல் அடையப்படாதுன்னு. தப்புதான் உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நான் ஒரு பெரிய நோக்கத்தோடையாக்கும் அழுதுட்டு இருக்கிறேன். என் பெரிய நோக்கத்தோட அழுதுட்டு இருக்கும்போ ₹1 ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து சத்துரிய அழுகையை நிறுத்த பார்த்தா நோ. அதெல்லாம் நோக்கம் இல்லாம அழுதுட்டு இருக்கிற குழந்தைக்கு ₹1 ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு சப்பிட்டு உட்காருன்னு சொன்னா அது அழாம சப்பிட்டு உட்காரும். நான் அப்படி இல்லை. நான் ஒரு அற்புதம் பிறக்கிறது வரை ஆறுதல் அடையாமல் அழுகிறேன். ஆறுதலை கொஞ்சம் ஒதுக்கி வை, சுகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வை, தெய்வ சமூகத்தில் போராடு. இப்போ இழிநிலையிலிருந்து ஜபித்த பொழுது என்ன வருது? உன்னத நிலை. சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. இழிநிலையிலிருந்து. யாராவது இழி கரெக்டா சொல்றாங்களான்னு பார்க்கட்டு. இழிநிலையிலிருந்து சொல்லுங்க. இழிநிலையிலிருந்து. எனக்கு சரியா வரல பார்த்தீங்களா? இழி நிலையிலிருந்து உன்னத நிலை. எவ்வளவு கேவலமா நீங்க இருந்தாலும் உங்க கையில தந்திருக்கிற ஒரு கயராக்கும் ஜபம், அதை நீ பிடிச்சேன்னா நீ மேல வருவது உறுதி. இதுக்கு மேல கேரண்டி கொடுக்க முடியாதனே. ஜபத்தின் கயரை பிடிச்சேன்னா நீ உயர்வது உறுதி. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் ஜபத்தின் கயறு உன் கையில இருக்கிறது வரை நீ மேலே மேலே மேலே, இந்த ஆண்டுல மேலே, அடுத்த ஆண்டுல அதை விட மேலே, அதுக்கு அடுத்த ஆண்டுல அதை விட மேலே, நீ மேல மேல வந்து கொண்டிருப்பாய். இனி அந்த உன்னத நிலையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. 13வது வசனம். நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். கர்த்தர் ஒரு ஆள்கிட்ட எழுந்து போரடின்னு சொன்னா இப்ப அந்த கால் என்ன ஆயிட்டு? என்ன கஷ்டம் இல்லையா? அங்க இல்லையோ? என்ன ஆயிட்டு? யாராவது சரியா சொல்லுங்க. அதுக்கெல்லாம் இந்த பேனா கொடுக்கப்படாது. யாராவது ஒரு ஆள் இப்படி சொன்னா சிலப்போ நிறைய பேனா கொடுக்க வேண்டி வரும். நான் 3 வரை என்றதுக்குள்ள சொன்னா பேனா தருவேன். 3, 2, 1, 0. கால்கள் என்ன ஆயிட்டு? வெண்கலம் ஆயிட்டு. என்ன? உனக்கு எலும்பும் நரம்பும் அல்ல, நீ சும்மா வெண்கலம். எந்த சமூகத்துல நீ நொண்டி நொண்டி நடந்தாயோ அதே சமூகத்துல நீ மான்களை போல. தப்புதான் தப்புதான் தப்புதான். எவங்க முன்ன நீ குனிஞ்சு நடந்தாயோ அவங்க முன்ன நீ மான்களை போல. கை தட்டி
அந்த வசனத்தை கவனமா பாருங்க. இப்ப காலில் பிரச்சனை இருக்கா பாருங்க. சரி, இது உண்மையில் ஒரு கேள்வியாகும். என்ன இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா விலை கூடுன பேனா தரலாம். வண்டியில் கிடக்க விலை கூடுன பேனா கிடக்கு. இதுல சொல்லி இருக்கிறது எந்த மிருகம்? யாராவது ஒரு ஆள் இதுல சொல்லி இருக்கிறது என்ன மிருகம்னு கேட்டேன். குதிரையா? குமாரத்தை குதிரைக்கு கொம்பு எங்க? அந்த கல்லுங்க. உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. யாரோ சொல்லி டைனோசர்னு இவ்வளவு கடுப்பா இருக்கக்கூடாது. ஆடுன்னு சொன்னது யாரு? பேனா தாரதுன்னு கேட்டேன். ஆடுன்னு சொன்னது யாரு? ஏன்னா பதில் முற்றிலும் தவறானது. கரெக்ட் தான். யாரோ சொன்னாங்க காண்டாமிருகம். தீட்டுப்பட்டு அவமானப்பட்டு நொண்டி குதிரையை போல கேவலப்பட்டு கிடந்த நாய் ஜபித்தப்போ முடிஞ்சா கை தட்டினா போதும், முடிஞ்சா வாய திறந்தா போதும், முடிஞ்சா ஆவியில நிறைஞ்சா போதும். சபையே, நீ காண்டாமிருகம். ரெண்டு நிமிஷம் கண்டிப்பா வாய திறக்கணும். 2 நிமிஷம் கண்டிப்பா வாய திறக்கணும். உடா துன பத்துனிபி ரேலந்த ரகந்தராதியா ரீஹந்தரா ரியாத்தரா. சபை ஜெபிக்க முடியுமா? சபை ஜெபிக்க முடியுமா? அதிரடி உயர்வு. சபை ஜெபிக்க முடியுமா? இழி நிலை மாறப்போகுது, உன்னத நிலை வரப்போகுது. இந்த சபையில சில குடும்பங்களுக்கு அதிரடியா இழி நிலை மாறி உன்னத நிலை வரப்போகுது. இனி 2 நிமிஷம் கை தட்டுங்க. அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். விடாத விடாத விடாத. கையை தட்டி ஆவியில போராடு. இந்த 18வது ராத்திரி அக்கினி அபிஷேகம். விடாத விடாத. உன் தொண்டி காலு வெண்கலம் போல மாறுது. உன் டிஸ்கில் அக்கினி, உன் கிட்னியில் அக்கினி, உன் கையில் அக்கினி, உன் காலில் அக்கினி, உன் சரீரத்தில் மொத்த மாற்றம். வெண்கலம் வெண்கலம். என் கையை தட்டி வெண்கலம் வெண்கலம். ரெண்டு காரியங்களை சொல்லணும்னு கண்டிப்பா சொல்லணும். சொல்லுங்க. எதையும் தாண்டுவேன். இதுக்கு சொல்லண்டாமே. மற்ற சவுண்டில் சொல்லணுமோ? எதையும் தாண்டுவேன். ஓ, மலையாள பிரசங்கார விழிச்சு விழிச்சு எல்லா சவுண்டும் சப்பி இருக்குல்ல. சொல்லுங்க. எதையும் தாண்டுவேன். புதையல்களை எடுப்பேன். ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. இந்த தடவை அந்த கடன் பிரச்சனையின் மதில், அந்த பலவீனத்தின் மதில், அந்த பேக்போன் பெயினின் மதில் நீ சும்மா சோத்திரம் சொல்லிட்டு உம்மாலே அந்த மதில் தாண்டுவேன். நீ அறியாமலே தாண்டுகிறாய். ஏன்னா நீ வெண்கலம்.
அதாக்கும் வெண்கலம், அதாக்கும் வெண்கலம். இந்த தடவை நீ அதை தாண்டுவ சிஸ்டர், இந்த தடவை நீ தாண்டுவ. ஏன்னா கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு இனி உனக்கு இழிநிலை இல்லை, சபையே உனக்கு உன்னத நிலை. சரி, உங்களுக்கு தெரியுமா, இந்த காட்டு விலங்குகளில் எல்லா மிருகமும் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்தால், மிருகங்கள் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடக்காது. பொறாம பிடிச்ச ஜந்துக்கள் இல்லையா, எதையாவது சாப்பிட்டுடும். எல்லா மிருகங்களும் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்தாலும் காண்டா மிருகம் பட்டினி கிடக்காதான். ஏன்னா அது அப்படியே ஸ்மெல்லு பண்ணிட்டு போகுமா. ஸ்மெல் பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல கிழங்கு இருக்குன்னு அந்த ஸ்மெல்லில் பிடிச்சா குத்தி தூக்குமா. அவனுக்கு பட்டினி, என்னை கேவலப்படுத்தினவனுக்கு பட்டினி, நான் தீட்டுப்படுறத காத்திருந்தவனுக்கு பட்டினி, நான் நீ குத்தி தூக்கு. காண்டாமிருகத்தின் கொம்பில் குத்தி தூக்கும்போ 3 காரியங்கள் கிடைக்கும். அதை சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலான்னு. 1, புதைத்த தாளந்துகளை தூக்கு. தப்புதான், தப்புதான். என்ன சொல்லி இருக்கணும் உங்கள்கிட்ட எல்லாம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நான். உடனே அல்லேலூயா. எதை குத்தி தூக்கணும்? புதைக்கப்பட்ட தாளந்து. யாருக்குமே ஆண்டவர் எந்த தாளந்தும் கொடுக்காம இருக்க மாட்டாரு. நீங்க உன்னத நிலைமையில வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் தந்த தாளந்து ஏதோ சூழ்நிலைகளால் புதைந்து விட்டது. ஏதோ சூழ்நிலைகளால் புதைந்து விட்டது. இப்போ கர்த்தர் உயர்ந்த நிலைமைக்கு கூப்பிடுறார் இல்லையா, உடனே எதை மாற்றாருன்னு பாருங்க. கொம்பை இரும்பும், கொம்பை இரும்பும். அப்படின்னா நீ தைரியமா பாறையிலையும் இனி உனக்கு டேமேஜா இல்ல. நீ பிசிக்ஸ்ல வர அந்த செல் அல்ல, நீ மெட்டல் பாடி. நான் சும்மா சொன்னேன். நீ என்ன அல்ல, கொஞ்சம் பிளாஸ்மாயும் கொஞ்சம் அமினோ ஆசிட்டும் கொஞ்சம் செல்லும் கொஞ்சம் திசுக்களும் அல்ல. நீ மெட்டல். உன் கொம்பு இரும்பு, உன் குழம்பு வெண்கலம். நீ பாறைக்குள் அகப்பட்ட தாளந்துகளையும் குத்தி தூக்கு. ரொம்ப இழிநிலையில தள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, நான் உயர் நிலைமைக்கு வர வேண்டும் சொல்லி நீங்க தெய்வ சமூகத்தில் ஜெபித்தா கண்டிப்பா ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் தாளந்துகளை திரும்ப தரும், தாளந்துகளை திரும்ப தரும். பாட கிருபை உள்ளவங்க பாடணும், ஆராதிக்க கிருபை உள்ளவங்க ஆராதிக்கணும், அந்நிய பாஷை பேச கிருபை உள்ளவங்க அந்நிய பாஷை பேசணும், கொடுக்க கிருபை உள்ளவங்க கொடுக்கணும், தாங்க கிருபை உள்ளவங்க தாங்கணும், ஆறுதலா பேச கிருபை உள்ளவங்க ஆறுதலா பேசணும், உபசரி
உபசரிக்க கிருபை உள்ளவங்க உபசரிக்கணும். கர்த்தர் அவரவருக்கு தந்த கிருபைக்கு தக்கபடி புதைந்து போன தாளந்துகளை மறுபடி கையில எடுத்து பயன்படுத்த தொடங்குங்க. ஒன்னாவது இரும்புலான கொம்புகளை வச்சு புதைக்கப்பட்ட தாளந்துகளை தூக்கணும். ரெண்டாவது முதல்ல உள்ளதுக்கு வசனம் சொல்லல இல்லையா? மத்தேயு 25:23. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ரெண்டாவது இரும்பு நாளுள்ள கொம்பை வச்சு குத்தி தூக்க வேண்டியது சமுத்திரத்துக்குள்ளையும் மணலுக்குள்ளையும் புதைந்து போன ஆசீர்வாதங்கள். உபாகமம் 33:19. ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், வறண்ட நிலமா இருக்கு, ஒரு வழியிலையும் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை, மாட்டிட்டேன். 10 இல்லை 19. பார்த்தீங்களா? மலைக்கு மேலே உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிச்சாங்க. உடனே என்ன நடந்து? கடல்ல உள்ளது 5 அடி ஆழத்துல கிடக்கும், அப்படித்தானே? 15 அடி. மற்ற சவுண்ட் வேணுமோ மறுபடியும்? கடலுக்குள்ள உள்ள எத்தனை அடி ஆழத்தில் கிடக்கும்? கேமரா வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாத ஆழத்துல கிடக்கும். நீ மேல உட்கார்ந்து ஆராதிக்கும்போ ஒரு தூதனை அனுப்பி குத்தி தூக்கி, தப்புதான் தப்புதான். சபை ஆவியில நிறைஞ்சு ஆராதிக்கும்போ என்ன நடக்கும்னு நீங்க தெளிவா அறிஞ்சா உங்க ஆராதனையை நிறுத்தவே மாட்டீங்க. நல்ல கை தட்டி வாயத்தரைங்க. சமுத்திரத்தின் ஆழத்துல கிடக்கிறது. இனி உன் குடும்பத்துக்கு அது கிடைக்காதுன்னு சொன்னது ரொம்ப ஆழத்துல கிடக்கிறது. எந்த மனுஷனுக்கு கையை நீட்டி எடுக்க முடியாதது, மீனுக்கு வயிற்றுக்கு உள்ள கிடக்கிறது. ஒரு தூதனை அனுப்பி தட்டி தூக்கி சபையே உன் கையில தர போறாரு, உன் கையில தர போறாரு. இழி நிலையில இருக்கிற நீ உன்னத நிலைமைக்கு போற. ஒரு நிமிஷம் கை தட்டணும், ஒரு நிமிஷம் வாய திறக்கணும், ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பணும். ரிபா கபரா கத்தரா ரிபா கந்தரா ரியாத்தரா அல்பந்தரா ரியாந்தரா உடந்தரா பிரௌட பத்தரா பாபா பாபா ரிஹத்தரா பர 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 பா ரந்தரா பர 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 பா ரியாந்தரா பர 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 பா. ஃபயர்! மத்தேயு 13 அதிகாரம் 46வது வசனம். கொள்ளுகிறான். சொல்லுங்க. புதைக்கப்பட்ட தாளந்து. மெதுவா மெதுவா பேசுங்க. அதாவது நீங்க பேசும்போவே எனக்கு புரியணும், முடிக்க நேரம் ஆச்சுன்னு. அப்படி பேசுங்க. எப்படியாவது ஒரு சிக்னல் கொடுக்கணும் இல்லையா? கரெக்டா சிக்னல் ரீச் ஆகுற மாதிரி பேசுங்க பேசுங்க. புதைக்கப்பட்ட தாளந்து
சமுத்திரத்தில் கிடக்கிற சம்பூரணம், பூமியில் மறைந்திருக்கும் முத்து. சொல்லுங்க, இழிநிலையிலிருந்து ஆனா அந்த இழிநிலையே உற்சாகமா சொல்லுது, பாதி பஞ்சர் ஆகுது. ஏன்? சொல்லுங்க. புதைக்கப்பட்ட தாளந்து. ஒரு பேனா கொடுக்கலாங்கிறதுலே வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னா பின்ன நான் என்ன செய்யுது? சொல்லுங்க. புதைக்கப்பட்ட தாளந்து, சமுத்திரத்தின் சம்பூரணம், பூமியில மறைந்திருக்கும் முத்து. நீங்க ஒரு 10 வருஷம் தாண்டி திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்க்கும்போது நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கணும்னு. ஏன்னா இன்னைக்கு நீ இருக்கிறது இழிநிலை, அன்னைக்கு நீ இருப்பது உயர்நிலை. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆராதிக்கும்போ மறைந்து கிடக்கிறவைகள் வெளியே வரப்போகுது. கை தட்டி என்ன பயங்கர வசனமும் அபிஷேகமும், என்ன பயங்கர வசனமும் அபிஷேகமும். கண்ணை மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. 2 நிமிஷம் வேடிக்கை பார்க்காதுங்க, நல்ல ஆவியில போராடுங்க. ஓ குடும்பத்துக்கு கர்த்தர் ஒதுக்கி வச்ச சம்பூரணம் மேல வருது. ஏய் 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 ஏய், சமுத்திரத்துல புதஞ்சு கிடக்குது, மேல வருது. ஏன்னா ஓ கொம்பு இரும்பு குத்தியட. ஆராதன வெங்கலம், ஆராதன வெங்கலம். நல்ல சத்தம் உயர்த்தி 2 நிமிஷம் கையை தட்டுங்க. சபை மொத்தமா இழிநிலை மாறப்போகுது. அநேக குடும்பங்கள் இப்ப இருக்கிறது ஒரு இழிவான நிலையில. கர்த்தர் மாற்ற போகிறார், உன்னத நிலை வரப்போகுது. கை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. பிடிக்குது, கையை தட்டி பட்டுங்க. ஒரு பலமான அபிஷேகம். உடகடக ரகதன கடகதன கமன கடகதன அந்தல் கனாதன சந்தர பலபலபலபா ரயல் அந்தர பலபா. ஆண்டுகளுக்கு முன்ன கையில இருந்தது, ஞானம் இல்லாம இழந்து போனது, இப்ப இயேசுவின் நாமத்தில் வெளியே வருது. ஆண்டுகளுக்கு முன்ன கர்த்தர் தந்தது, புத்தி இல்லாம இழந்து போனது, இப்ப திரும்ப வருது. ஆண்டுகளுக்கு முன்ன அனுபவிச்சது, அறிவில்லாம இழந்து போனது, இப்ப திரும்ப வருது. கையை நீட்டி எடு. அது ஓ கோடாலிதான், ஓ கோடாலிதான். எடு எடு, அது ஓ கோடாலி, அது ஓ வாக்குத்தத்தம், அது ஓ அபிஷேகம். கையை நீட்டி எடு, கையை நீட்டி எடு. மிதந்து வருது, ஏன் மிதந்து வருது? இனி பிடிச்சு வைக்க முடியாது, இனி பிடிச்சு வைக்க முடியாது. மிதந்து வருது. கையை நீட்டி எடு. ரகத்தரபா ரிகந்தரபா ரியந்தரபா உடந்தரபா அல்பத்தரபா ரிகபக சக்கத்தரா.